Hi all, so welcome to Aarti Balaji Makeover Styles. So இவங்களுக்கு introduction தேவையே இல்லை. இவங்க பேரு Seetha and இவங்கள வந்து ஒரு நாள் வந்து மாடலா நாங்க இன்வைட் பண்ணிருந்தோம் என்னுடைய ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸ்க்கு. ஸோ இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணுன்றது பார்க்கலாமா? லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இவங்க வந்து பிஃபோர் மேக்கப் இதுதான். ஸோ நோ ஃபில்டர், நோ எடிட்டிங், நத்திங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில மேக்கப்பில் ஐ ஸ்டார்ட் வித் த ஐ மேக்கப். ஸோ இவங்களுக்கு அதே மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன், இவங்க கண்ணு கொஞ்சம் குட்டி கண்ணாக இருக்கிறதுனால ஸோ கண்ணை வந்து நல்லா கீழே பார்க்க சொல்லி நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அவங்களுக்கான லென்ஸ். அண்ட் அவங்களுக்கு யூஸ் பண்ண லென்ஸ் வந்து ஹேசல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஸ்டார்டட் வித் ஐ மேக்கப். ஐ மேக்கப் வந்து நிறைய பேர் என்னோட ஐ மேக்கப் இன்ஸ்டாவில் நான் ரீல்ஸ் போடும்போது கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து, மேம் நீங்கள் ஐ ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஐ ப்ரைமர் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒன்லி த பேஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நல்ல பிளெண்டிங் கொடுப்பேன். ஸோ அதாவது பியூட்டி பிளெண்டர் வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் கூல் பியூட்டி பிளெண்டராக இருக்கணும். அண்ட் வெட் பியூட்டி பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நல்ல பிளெண்டிங் கொடுப்பேன். அண்ட் இப்போ பண்ண போகிறது வந்து ஒரு ஐபால் க்ரீஸ் கட் மெத்தட் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து ஒரு டீப் பிக்மெண்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு டார்க் கலர் லிப்ஸ்டிக், ஒரு டார்க் ஒயின் ஷேட் ஆஃப் லிப்ஸ்டிக் இது. ஸோ அதுதான் என்னோட ஐபால் க்ரீஸ் கட்க்கு இந்த பேட்டர்னில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் மேம் இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இந்த பிக்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப சீக்கிரம் வந்து ஸ்மர்ஜ் ஆகாது. அதே சமயம் எனக்கு அந்த டெப்த் கிடைக்கும். கார்னரில் எப்போயுமே வந்து ஒரு டார்க் கலர் டெப்த் கொடுக்கும்போது சென்டர் ஆஃப் தி ஐபால் வந்து நமக்கு பெருசாக தெரியும். ஸோ எதுக்காக அப்படின்னா, சீதாவுடைய கண் வந்து குட்டி கண் அவங்களுக்கு. அண்ட் ஒர்க் பண்ண ஸ்பேஸுமே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இமேஜில். ஸோ அதனால் அந்த டெப்த் நான் 2 கார்னர்ஸும் கொடுக்கும்போது அவங்க ஐபாலை பிரைட்டன் பண்ணி கொஞ்சம் பெருசாக காமிக்கிறதுக்காக தான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணேன். அண்ட் கம்ப்ளீட்டாக வந்து மேட் கலர் யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ணுற பேலட் வந்து கார்னிவல் உடையது. இதில் ஃபுல்லாகவே இந்த நியான் கலர்ஸ், டார்க் கலர்ஸ், ஒரு பிரைட் கலர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அண்ட் நான் இப்போ யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த பிக்மெண்ட், அந்த லிப்ஸ்டிக் பிக்மெண்ட்டு, ஸோ அதுக்கு மேலே நல்ல மேட் ஃபினிஷ், அகெயின் நல்ல ஒரு பிங்கிஷ் ஆர் ஒயினிஷ் பிங்க் மாதிரி இருக்கக்கூடிய கலர் வந்து அது மேலே அப்ளை பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் தான் வந்து இவங்களுக்கு நம்ம க்ரீஸ் பண்ண போகிறோம். யூஸ்வலி குட்டி கண்ணுக்கு நீங்கள் க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னாலே கொஞ்சம் பெருசாக தெரியும். பிகாஸ் அந்த ஐபால் வந்து என்லார்ஜாக காமிக்கும். ஸோ க்ரீஸ் வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டெக்னிக். ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கான ப்ரஷ் வந்து நல்லா டேப்பரிங்காக இருக்கணும். எண்டு, அதாவது என்ன சொல்கிறது, அந்த எண்டு எட்ஜஸ் வந்து ரொம்ப டேப்பரிங்காக தின்னாக இருந்தால் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அண்ட் இந்த ஐ மேக்கப்புக்கு பிளெண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இல்லைனா ஐ மேக்கப் வந்து திட்டாக தெரிய ஆரம்பிக்கும், பேட்சாக தெரிய ஆரம்பிக்கும். அகெயின் டேம்பிங் வித் த சேம் கலர் ஐஷேடோ தான் நான் யூஸ் பண்ணுறேன். அகெயின் க்ரீஸோடைய அந்த மேலே இருக்கக்கூடிய லைனை வந்து பர்ஃபெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெத்தடில் தான் நான் என்னுடைய க்ரீஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதுக்கு மேலே நல்ல ஒரு கோல்டு ஷிம்மர், இது வந்து செப்பரேட் ஷிம்மர் எதுவுமே கிடையாது, நம்ம ஐஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய கோல்டு ஷிம்மர் மட்டும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு ஃபினிஷ் ஆகுதுன்றதை வீடியோட எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷ் வந்து இதில் கிடைக்க போகுது. அண்ட் ஸோ ஃபாலோட் இல்லாமல் பண்ணுங்கள். ஸோ ஐஷேடோஸ் எப்போ யூஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் கீழே சிந்தி பண்ணாதீங்க. நம்ம எப்போயோ துடைக்க தானே போகிறோம் அப்படின்ற நினப்பில் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப அந்த ஹேண்ட்லிங் வந்து இட் ஷுட் பி வெரி வெரி ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து ப்ராக்டிஸ். அண்ட் எட்ஜஸ் வந்து பிளர் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் ஐம் யூஸிங் அ லைனர். நான் எப்போவுமே வந்து லிக்விட் லைனர் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அந்த லிக்விட் லைனர் வந்து மேட்டாக இருக்கணும், எனக்கு நல்லா டார்க்காக இருக்கணும். ஸோ ஒன்லி தென் த ஐ மேக்கப் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக நமக்கு ப்ராம்ப்டாக தெரியும். அண்ட் கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ஃபாலோட்ஸு அண்ட் கிளிட்டர்ஸு, ஸோ நான் ரொம்ப ஃபாலோட்ஸ் கொடுக்காம தான் பண்ணுவேன். பட் ஒரு சில இடத்துல லைட்டாக ஃபாலோட் ஆகிருக்கும் இல்லையா, அதையும் நான் ரிமூவ் பண்ணேன். ஐம் யூஸிங் அ கார்னியர் மிஸ்லர் வாட்டர். ஸோ எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐம் யூஸிங் ஜென்ரலி ஐ யூஸ் அ பிளெயின் டிஷ்யூவை விட வெட் டிஷ்யூ வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதுக்காக ஒரு சில ஸ்பெஷல் வெட் டிஷ்யூஸும் இருக்குது. எப்போயுமே என்னுடைய மேக்கப்பில் வந்து நான் மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணுவேன், ப்ரைமரும் யூஸ் பண்ணுவேன். ப்ரைமர் யூஸ் பண்ணுறனோ இல்லையோ கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸ்பெஷலி டிசைன்டு மாய்ஸ்சரைசர் ஃபார் த பிரைடல் மேக்கப்புக்குன்னே நிறைய வருது, அது நிறைய நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் தாராளமாக கையில் வந்து அப்ளை பண்ணலாம், மாய்ஸ்சரைசரும் ப்ரைமரும் அப்ளை பண்ணலாம். ப்ரஷில் தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் த கன்சீலருக்கு நான் ரீகோட் யூஸ் பண்ணேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து இவங்களுக்கு ஒரு ஹை டெஃபினிஷன் மேக்கப் தான் கொடுத்துருந்தேன்.
இவங்கள வந்து ரொம்ப பிரைட்டாக ஃபேராக ஆக்கணும் அப்படின்றது நான் எந்த மேக்கப்லையுமே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒரே விஷயம் வந்து ஃபீச்சர்ஸு. அந்த பொண்ணுக்கு கல்யாண பொண்ணாக இருக்கட்டும் இல்லை மாடலாக இருக்கட்டும், அவங்களோட ஃபீச்சர்ஸ் எப்படி வந்து அழகாக காமிக்கணும், அந்த இருக்கக்கூடிய அந்த கண், மூக்கு, ஐப்ரோஸ், ஸோ அதை தான் வந்து மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் வெரி நேச்சுரல் பிளெண்டிங் இருக்கணும், அது மட்டும் தான் என்னுடைய ஃபோக்கஸாக இருக்கும். So always use a wet beauty blender, and this is a setting spray from PAC. இது வந்து ஒரு ஹைட்ரேட்டிங் ஸ்ப்ரேனும் சொல்லலாம். ஏன்னா என்னுடைய மேக்கப்பில் நான் நிறைய பவுடர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஐ பிலீவ் லைக் பவுடர்ஸ் வந்து நல்லா செட் பண்ணி கொடுக்கும் மேக்கப்பை. ஸ்பெஷலி டைம் ஆக ஆக வந்து ரொம்ப நல்லா ஸ்பெஷலாக அது வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ட்ரை லுக் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஹைட்ரேட்டிங் ஸ்ப்ரே வந்து நான் முன்னாடியே வந்து அப்ளை பண்ணிட்டேன் ஸ்கின்னில். ஸோ எப்போயுமே நீங்கள் பேக்கிங் பவுடர் ஆர் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் யூஸ் யுவர் பவுடர் பஃப். ப்ரஷ்ஷை விட பவுடர் பஃப்பில் வந்து அந்த ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த புஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணும்பொழுதோ நல்ல ஒரு கவரேஜ் இருக்கும் அண்ட் நல்ல ஒரு லாங் ஸ்டே இருக்கும். ஒரு ஸ்கின் ஆன் ஃபினிஷ்க்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ எக்ஸ்ட்ரா பவுடர்ஸை டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ ஆல்வேஸ் யூஸ் அ காம்பேக்ட். ஸோ காம்பேக்ட் வந்து உங்களோட சாய்ஸ். நீங்கள் ஹை கவரேஜ் காம்பேக்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை மினரலைஸ்டு காம்பேக்ட்டுன்னு நிறைய பிராண்டில் வருது. ஸோ அந்த மாதிரி வேணுனாலும் அப்ளை பண்ணலாம். நான் ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணுறத விட அந்த ஹைலைட்டிங் ஸ்பாட்ஸ் இருக்கும் இல்லையா, ஹைலைட்டிங் ஸ்பாட்ஸ்ன்னு ஃபேஸில் ஒரு சில இடங்கள் இருக்குது, அங்கே மட்டும் அந்த காம்பேக்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஃபீச்சர் என்ஹான்சிங் மேக்கப் நிறைய கற்றுக்கோங்க, அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்களுடைய நெக்ஸ்ட் பேட்ச் வந்து February 3rd அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இட்ஸ் டிப்ளமோ இன் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி வித் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் ஓட சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் அண்ட் பேர்ல்ஸ் அகாடமி சர்டிஃபிகேஷனும் வருது. ஸோ 5 ப்ராக்டிக்கல் இருக்கும். 5 ப்ராக்டிக்கலுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல், மாடல், ட்ரெஸ், ஜுவல்லரி எல்லாமே நாங்கள் தான் கொடுக்குறோம். இந்த 5 ப்ராக்டிக்கலில் 2 வந்து ஹை டெஃபினிஷன் லுக் இருக்கும், ஒரு வாட்டர் ப்ரூஃப் லுக், ஒரு ஏப்ரஷ் மேக்கப் அண்ட் ஒரு செல்ஃப் மேக்கப் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அந்த 5 போர்ட்ஃபோலியோ எல்லாமே இந்த பேக்கேஜில் தான் இன்க்ளூட் ஆகும். நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி மேக்கப் ப்ரஷ் கிட் வந்து உங்களுக்கு வந்துடும். அதே ப்ரஷஸ் தான் நானும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரமாக கோர்ஸ் புக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் 15 days ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸ். ஸோ அண்ட் ஐப்ரோஸ்க்கான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஜெல்லை விட பவுடர் நிறைய யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அன்றைக்கி வந்து சீதாக்கு பண்ணது வந்து ஒரு டேப் ஜடை. நாங்களே ப்ரொஃபஷனலாக நிறைய வேர்ட்ஸ் வச்சுருப்போம் ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு. இது வந்து டேப் ஜடை அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ரோப் ஜடை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நோ ஃபில்டர், நோ எடிட்டிங், நத்திங்க. ஜஸ்ட் என்னோடய நார்மல் ஃபோனில் வந்து எடுத்து மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அந்த லுக்கு தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே வந்து வீடியோவில் ஒன்று அண்ட் இன்ஸ்டா ரீலில் ஒன்று, தென் நேரில் ஒரு மாதிரி இருக்கிறது எனக்கு அதில் அந்த அளவுக்கு ஈடுபாடு கிடையாது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ வாட் ஐம் டூயிங். என்ன ரிசல்ட் வந்து அதுதான் நான் காமிக்க விரும்புகிறேன். ஸோ இதுதான் சீதாக்கு அன்றைக்கி க்ரியேட் பண்ண லுக். அண்ட் க்யூட்டாக அவங்க வந்து அழகாக அவங்களோட ஸ்பெக்ட்ஸ் போட்டு தான் நான் எடுப்பேன் அப்படின்னாங்க நிறைய பிக்ஸு. அது ஆக்சுவலி அவங்களுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது, அழகாகவும் இருந்தது. ஸோ இந்த லுக் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் நார்மல் கேமராவில் எடுத்த ஒரு பிக்ஸ் மட்டும்தான். ஸோ நோ ஃபில்டரோ எடிட்டிங்கோ நான் அதெல்லாம் எதுவுமே நான் இதில் போடலை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். See you all in another video. Until then, bye from Aarti Balaji. Yes,